ஹலோ ஆல் ரீசெண்டாக நான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? கொஸ்டின் கிளியராக இருக்காங்க. டோட்டலாக இங்கே நமக்கு 3 டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 டேப் வந்து நமக்கு 30 மினிட்ஸ்லையும் 40 மினிட்ஸ்லையும் அந்த டேங்கை ஃபில் பண்ணுது. இன்னொரு டேப் என்ன பண்ணுதுன்னா 24 மினிட்ஸில் அதை எம்டி பண்ணுது. இப்போ நம்ம இந்த 3 டேப்பையும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணும்போது அந்த டேங்க் நமக்கு எவ்வளோ நிமிஷத்தில் ஃபில் ஆகும்? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இதில் நீங்கள் நல்லா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே ஃபில் பண்ணுதில்ல அந்த டேப்ஸுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அதோட எஃபிஷியன்சியை. தென் நீங்கள் எம்டி பண்ணதில்ல இதோட எஃபிஷியன்சியை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம், திறன் இன்டூ நேரம். இதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் எடுப்போமாங்க. எல்சிஎம் எடுத்தோம்னா தான் நமக்கு டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணி டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் 24. ஸோ எல்சிஎம் எடுங்க. 5 டேபிளால் எடுப்போமா? இங்கே நமக்கு 6 டைம்ஸ் இருக்கும், இங்கே 8 டைம்ஸ் இருக்கும், இந்த 24 அப்படியே இருக்கும். தென் அகைன் 2 டேபிளால் எடுத்திங்கன்னா இங்கே 3, இங்கே நமக்கு 4 இருக்கும், தென் இங்கே 12 இருக்குமா? இப்போ 3 டேபிளால் எடுங்க. இங்கே 1, இங்கே 4, இங்கே அகைன் 4 இருக்கும். இப்போ 4 டேபிளால் எடுத்தோன்னா 1. கிளியராக இருக்கா? ஸோ 5 இன்ட்டு 2 10, தென் இங்கே 3 இன்ட்டு 4 என்னது 12. ஸோ நமக்கு எல்சிஎம் எவ்வளோங்க வந்திருக்கு? 120 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து நமக்கு டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ டேப் ஏ வந்து எடுத்துக்கலாங்க. 30 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 120 வரும்? 4ஆல். ஸோ இதோட எஃபிஷியன்சி என்னது? 4. தென் டேப் பி பாருங்கள், நமக்கு 40 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ணால் 120 வரும்? 3. ஸோ பியோட எஃபிஷியன்சி என்னது? 3. தென் சி எடுத்துக்கோங்க. 24 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 120 வரும்? 5. ஸோ இதோட எஃபிஷியன்சி என்னது? 5. கிளியராக இருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி கிடைக்க போகுது? ஃபர்ஸ்ட் 2 டேப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அது ஃபில் பண்ணுது. லாஸ்ட் டேப்பை நம்ம எம்டி பண்ணுறதுனால மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 4 + 3 7, 7 - 5 என்னது 2. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி என்னதுங்க? 2. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? நமக்கு டைம் தான் வேணும். டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு 120. தென் டோட்டல் எஃபிஷியன்சி என்னது? 2. கேன்சல் பண்ணுங்கள். 60 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இது 1 ஹார்னு சொல்லலாம், இல்லை 60 மினிட்ஸ்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ.